ஒரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பணி டைம் முடிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போய் கடைய அடைச்சிட்டாருங்க. சரியான சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு கார்ல இருந்து ஒரு வந்து இறங்குறாரு. ஐயா 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 நீங்க எனக்கு உதவி செய்யணும். என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆயிருச்சு. நீங்க எனக்கு பஞ்சர் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லங்க டைம் ஆயிருச்சுங்க. நான் கிளம்புறேங்க அப்படின்னே. ஐயா அப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய மனைவி வந்து பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போணும். தயவு செய்து நீங்க வேலை பண்ணுங்கன்னோனே, சரி கஷ்டப்பட்டு அந்த மழையில பயங்கரமான மழையோட மழையா அந்த காரையும் ரிப்பேர் பார்த்து கொடுத்து அனுப்பிறாரு. உடனே அவர் சன்மானமா பணம் கொடுக்குறாரு. அதை வந்து அந்த மெக்கானிக் வந்து வேணாங்க உங்களுடைய மனைவியை முதல்ல போய் பாருங்க அப்படின்னோடனே நேரா போறாரு. மனைவியை பார்க்குறாரு. அதன் பிறகு காலங்கள் ஓடுது. ஒரு நாள் இந்த மெக்கானிக் உடம்பு சரியில்லாம போயிருது. அந்த மெக்கானிக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும்போது பார்த்தா ஆபரேஷன் பண்ணணும். பெரிய பணத்தொகை தேவைப்படுது. பணம் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. தன்னுடைய மகள் ஊர் ஊரா சுத்த போயிட்டா பணம் வாங்குறதுக்கு. பக்கத்துல ஒரு பில் வந்திருக்கு. அந்த பில்ல பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் எழுதியிருக்கு. காரணம் என்னன்னா, ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அத பார்த்து ஆச்சரியத்தோட பார்க்கும்பொழுது கீழ ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, ஒரு நேரத்துல நீ வந்து கடை அடைச்சிட்டு போகும்பொழுது, நான் வந்தேன். என்னுடைய கார் ரிப்பேர்ன்னு சொன்னேன். எனக்கு ரிப்பேர் பார்த்து குடுத்த. என் மனைவி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் இப்போ உனக்கு ஆப்பரேஷன் பண்ண டாக்டர் அப்படின்னோனே, மகிழ்ச்சியில அப்படியே துடிச்சிட்டாருங்க. அதாவது நாம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சோம்னா, எப்படியாவது அந்த உதவி நமக்கு கண்டிப்பா வந்தே சேருங்க. அது அவர் மூலமோ, இல்ல இறைவன் மூலமோ கண்டிப்பா வந்தே சேரும். இந்த கதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழ கருத்து தெரிவிச்சுட்டு போங்க. அதனால உதவி செய்தவர் வந்து என்னைக்குமே தாழ்ந்து போகவே மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அந்த உதவி வந்து சேரும்.